வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான எம்டி புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 2 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 4 முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கலர் மாறி வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான். அப்புறமா கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்துடலாம். இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 45 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு 3லேருந்து 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சரியான அளவாக இருக்கும். 2 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். விசில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா எவ்வளோ உதிரி உதிரியாக நமக்கு ரைஸ் ரெடி ஆகிருக்குன்னு, நீங்கள் ஒரு வேளை தண்ணியோட அளவு ஜாஸ்தி பண்ணாலும் சரி, விசில் ரொம்ப அதிகமாக வச்சாலும் சரி, இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ சரியான பக்குவத்தில் வேக வச்சு எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் பாஸ்மதி அரிசியை பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்ததாக இதுக்கு காம்பினேஷனாக பேபிகார்ன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பேபிகார்னை சேர்த்துக்கலாம். ஷேப் உங்களோட விருப்பம் தான், எந்த விருப்பத்தில் வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வேகிறதுக்கு ஒரு 5 to 8 மினிட்ஸ் ஆகும். அதுக்கு மேலே வேக வச்சிடாதீங்க. இப்போ ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 2 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை, 4 காஞ்ச மிளகா, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த பேபிகார்ன் மசாலாவில் பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்க போகிறதும் இல்லை. அடுத்ததாக எண்ணெயுமே சேர்க்க போகிறது இல்லை. அப்புறமா இதில் ஒரு 10 நம்பர் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு தான் கிரேவிக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ முந்திரி பருப்பு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட் இந்த கிரேவிக்கு. அப்புறமும் சும்மா கொஞ்சம் போல் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் திக்னஸ்க்காக ஒரு 1/2 குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கேன். என்கிட்ட 2 கலர் இருந்தது. பிங்க் கலர் கேப்சிகம், 1/2 கேப்சிகம், அதுக்கு அடுத்ததான் ரெட் கலர் 1/2 கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஒரே கலராக கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை காரம் கம்மியாக வேணும்னா மசாலாஸ் நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த பேஸ்ட்டை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அதே பேன்லேயே நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்கணும்னு ஒரு அவசியமும் கிடையாது. தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நம்ம இந்த கிரேவியை கொஞ்சம் போல் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருந்த பேபிகார்ன்ஸையும் சேர்த்துக்கலாம். பேபிகார்ன் சேர்த்ததுக்கப்புறமா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியான பேபிகார்ன் மசாலா ரெடி. ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்பவே ஈஸியான காம்போவாக இருக்கும். ஒயிட் புலாவ் வித் பேபிகார்ன் மசாலா. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.